ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லைவ் ஈவெண்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் நாம் கலந்துக்கிறது மூலிமா நம்ம ரிவார்டு கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான கோல்டு இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கலெக்ட் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் குரோமில் சூப்பர் செல் ஈவெண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சூப்பர் செல் ஈவெண்ட் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லைவ் ஈவெண்ட்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லோடிங் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய சிஓசி கேம் விளையாடிட்டு இருக்கிற மெயில் ஐடி இந்த இடத்துல லாகின் பண்ணிக்காங்க. நீங்கள் எத்தனை ஐடி விளையாடிட்டு இருந்தாலும் அத்தனை ஐடியுமே லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதில் லாகின் பண்ணுறது மூலிமா நம்ம இப்போ இன்றைக்கி டே 2 2வது வார் நடந்துகிட்ருக்கு. இதில் 8 டீம் விளையாடுவாங்க. நம்ம அந்த டீம் மேலே பெட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது மூலிமா நம்ம அந்த ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டீம் மேலே கட்டினோமா அதுக்கு 10 பாயிண்ட்ஸ். 8 மேட்ச் நடக்கும். 8 மேட்ச்சுக்கும் 80 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மெடலை வச்சு நம்ம காயினு, எலெக்சர் இந்த மாதிரி லெவல் பண்ணுறதுக்கு குயினோட எக்யூப்மெண்ட்டு, 4 ஹீரோஸ்க்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இது மூலிமா நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இன்றைக்கி டே 2 போயிட்டுருக்கு. மேட்ச் நடக்கிறதுக்கு இன்னும் 10 hours 51 minutes இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த ஜூலை மந்த்துக்கான ஈவெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் டச் பண்ணிக்காங்க. இங்கே டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் ரவுண்ட் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த எந்த டீம் மேலே நம்ம பெட் பண்ணுறோமோ அந்த டீம் நம்மளுக்கு ஜெயிச்சுன்னா 20 பாயிண்ட்ஸும் இல்லைன்னா 10 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த டீம் வேணுனாலும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கான கிளான் லோகோ இங்கே ஷோ ஆகும். இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 18 சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே சப்மிட்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். சப்மிட் பண்ணோமா ஓகே, நம்ம இது சப்மிட் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் லைவ் நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா இதே வெப்சைட்டில் மேட்ச் லைவ் போடுவாங்க. நம்ம இதுலேயும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் சிஓசி யூடியூப்லேயுமே லைவ் கொடுத்துட்ருக்காங்க. நைட்டு ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது லைவ் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ரோட் மேப் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி மந்த்லி ஈவெண்ட் விளையாண்டு அதில் பாயிண்ட்ஸ் மூலிமா ரோடு மேப் மூலிமா எந்தெந்த பாயிண்ட்டுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத பார்த்துட்டு அது மூலிமா நாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் ரிவார்டு. இப்போ ஓகே பாருங்கள், நான் நேற்று மேட்ச் கட்டி நான் 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ரோட் மேப் என்னென்ன இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் 50 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணோமா நம்மளுக்கு கோல்டு. நெக்ஸ்ட்டு எலெக்சர் கொடுக்குறாங்க. அடுத்தது எக்யூப்மெண்ட் லெவல் பண்ணுறதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோட் மேப் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கிடையாது. நம்ம இதில் ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் நான் கம்மி பாயிண்ட் தான் கலெக்ட் பண்ண முடியும், நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மேட்ச்சை நீங்கள் லைவாக பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் லைவாக பார்க்கும்போது இதில் சிஓசி சம்மந்தமான கேள்வி கேட்பாங்க. அதை அதில் நீங்கள் மேட்ச்சில் கலந்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா அதில் 5 பாயிண்ட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டீம் வார் மேட்ச் நடந்துகிட்ருக்கும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடில் சில ஸ்டிக்கர்ஸ் ஷோ ஆகும். அந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறது மூலிமா 5 பாயிண்ட் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளுடைய ரோட் மேப்போட பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ரிவார்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு ரிவார்டு என்னென்னங்கிறத நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு ரிவார்டுக்கான இது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். நம்ம சிஓசி கேம் ஓப்பன் பண்ணோமா அங்கேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிவார்டு கிளைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். பாருங்கள், நம்ம கேம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரிவார்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலெக்ட் ஆகிடும். நம்ம கலெக்ட் பண்ணுங்கிற இது இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிவார்டு கலெக்ட் ஆகி நம்மளுக்கு காயின் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு ரிவார்டு கலெக்ட் ஆகும்போது நம்ம சூப்பர் செல் ஈவெண்ட்டில் கலெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவும் அதுவாகவே ரிவார்டு கலெக்ட் ஆகிடும்.
ஓகே, நான் மல்டிபிள் ஐடி வச்சுருக்கேன், எப்படி எல்லாத்துலேயும் கலெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த சிஓசி சூப்பர் செல் ஐடி வந்து லாகின் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த இடத்த டச் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரோட் மேப் வந்து ஓப்பன் ஆகும். ரோட் மேப் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ஷோ ஆகும். கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய இப்போ கரண்டில் இருக்கிற ஐடி வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மெயிலில் வந்து சிஓசி கேம் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க சூப்பர் செல்லில் அந்த மெயிலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓடிபி வந்து மெயில் மூலிமா கிடைக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற எத்தனை ஐடி இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம சிஓசியில் வந்து இருக்கிற ரிவார்டை வந்து ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.